கிராமத்தில் பொங்கலுக்கு இந்த கன்னிப்பிள்ளை வைப்பாங்க. கன்னிப்பிள்ளை வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த கன்னிப்பிள்ளை கிராமத்தில் வந்து பிடுங்குறாங்க பாருங்கள். இப்போ பிடிங்கி வந்து வச்சுருக்காங்க. இந்த அப்படி போகிறாங்க ஒரு காரம்மா. இங்கிட்ட நம்மட எங்கள் ஊரை பக்கம் நிறைய கன்னிப்பிள்ளை கிடக்கு. இதை பிடிங்கி முடிச்சா 10 ரூபாயா முடிச்சு இவ்வளோ சேகரித்து இந்த அக்கா இங்கே கூப்பிட்றாங்க. இங்கே ஒருத்தன் பிடுங்குறாங்க பாருங்கள். கரையில் கிடக்கா என்னன்னு தெரியல. இங்கிட்டு நல்லா கிடந்தா இங்கிட்டு கிடக்கும். இங்கிட்டு தானே பிடுங்குனீங்க? பிடிங்கிட்டாங்களா அதுக்குள்ள? அதான் நாங்கள் ரெகுலராக வந்தவங்க பிடிங்கிருப்பாங்க. இதுலேயுமே போட்டி பாருங்கள். எப்போ வரும், எப்போ முன்னாடியே வந்து அதுக்குள்ளே பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்குது பொங்கல், அதுக்குள்ளே வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இங்கெல்லாம் பிடுங்குறா பாருங்கள். காலையிலே வந்துட்டாங்க. 2 வீலரில் வந்திருக்காங்க. இந்த பையில் வச்சு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. எல்லோருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ஒரு அக்கா கொண்டு வராங்க பாருங்கள். அதை எடுத்து வரேன் உங்களுக்கு. கிராமத்தில் கன்னி பிள்ளைன்னு எப்படி உங்களுக்கு கிடைக்குது? ஒரு ஊராக இங்கே கிராமத்தில் போய் சேகரித்து பிடிங்கி வந்து தான் ஒரு வருமானம் பண்ணுறாங்க. ஒரு முடிச்சு 10 ரூபா. 2-3 பேர் 4-5 பேர் வந்திருக்காங்க. 2 வீலரில் வந்து எங்கள் ஊர்லேருந்து 4-5 கிலோமீட்டர் இருக்கும். 2-3 கிலோமீட்டர். இந்த ஊருக்காரங்க வந்து பிடிங்கிட்டு போவாங்க. கிராமத்தில் எல்லாமே வருமானம் தான். எல்லாம் சும்மா இன்னொரு காடு வேறு அதாவது முளைச்சி கிடக்குது. எதை நம்ம யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. அந்த கிராமத்தில் போயிட்டு எங்கே இருக்க பார்த்து பிடிங்கிட்டு போக வேண்டியதான். கரையில் நிறைய கிடக்கும். கரை வந்தால் நிறைய கிடக்கும். அதோட மா இலையோடையும் சேர்த்து வைப்பாங்க. மாலையும் சில நேரம் வைப்பாங்க, சில நேரம் இது கன்னிப்பிள்ளை வந்து மாவிளையும் சேர்ந்து வச்சுருப்பாங்க. மாமரத்தில் நிறைய இலை கிடைக்கும், பிரச்சனை இல்லை. இந்த கன்னிப்பிள்ளை மட்டும் சில இடத்துல தான் தாழும். போகிறாங்க பாருங்கள். இங்கே ஒரு அக்கா பிடுங்குறாங்களா? பிடிங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லோரும் கிராமத்தில் பொங்கல்னால் அது சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அது நல்ல மழை பெஞ்சு நல்ல விளைச்சல் இருந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் பொங்கல். பொங்கலுக்கு தான் கிராமத்தில் முதல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. இப்போ தீபாவளி ஆச்சு, அது மாதிரி போயிடுச்சு. என்ன கிடக்காக்கா? ஃபுல்லாக கரையில் கிடக்கு. இந்த கரையில் தான் ஃபுல்லாக கிடக்கும். இந்தாங்க நாங்கள் தர்றாங்க. தாங்க கன்னிப்பிள்ளை. இந்த இதைத்தான் பிடுங்குறாங்க. அது முடிச்சு எவ்வளோக்கு வைப்பாங்க? 10 ரூபாய்க்கு வைப்பாங்களாம்ல? இது மாலையும் சேர்த்து வைப்பாங்களா? ஆவரம்பூவு. அதான் மாங்குளையும் வைப்பீங்கல்ல? வேப்பங்குளம் 3 சேர்த்து கட்டிடுவீங்க. 3 சேர்ந்தா 10 ரூபாயா? என்னைக்கு ரெடி பண்ணி கொண்டு வரீங்க? மதுரை கொண்டு வரீங்க? மதுரைக்கா? அதுக்குள்ள நம்ம அந்த மாலையெல்லாம் அப்போ தான் பிடுங்குவீங்க. இது மட்டும் வாடனா தெரியாது. அதான் முள் பயங்கரமாக இருக்குது. பார்த்தாருங்க பாருங்க எவ்வளோ சிரமப்பட்டு முள்ளுக்கு அறுத்து கொண்டு வராங்க. கிராமத்தில் அந்த காலத்தில் காடு கரையெல்லாம் இப்படி தேவையான பொருள்லாம் இருந்திருக்குது. கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ்.